திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கம்பேக்கை சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க. 5 தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டாமினேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அப்படின்றது வேணா நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, டோனி என்னையா பேட்டிங் விளையாடுறாரு, அவருக்கு பேட்டிங் விளையாட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு பேட்டிங்கை பார்த்தா தெரியும் அவர் பேட்டிங் எப்படிலாம் விளையாடுவாருன்றது. ஸோ ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன் தான். மேட்ச் வந்து கொஞ்சம் நழுவுற சுச்சுவேஷன்ல வந்தாரு. 11 பால்ல 26 ரன் அடிச்சு கிளிஸ்டார் பேட்டிங்ல. அதை தவிர்த்து பேட்டிங்கை மட்டுமா பண்ணாரு. இன்னைக்கு ஒரு பக்கம் வந்து கீப்பிங்ல ஸ்டம்பிங்கா இருக்கட்டும், இல்ல அந்த ரன் அவுட், பயங்கரமான ஒரு ரன் அவுட், அந்த ரன் அவுட் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாமே பயங்கரமா இன்னைக்கு பண்ணி சிஎஸ்கே ஒரு டாமினேட் வெற்றியை பெற்றிருக்காங்க. ஸோ தமிழ் புத்தாண்டு நமக்கு மட்டும் ஒரு நல்ல ஆண்டா இல்ல, சிஎஸ்கேக்கும் நல்லதா அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இந்த ஒரு வெற்றிக்கு தான் எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஃபைனலா அது கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கணும்னா சேனலோட இணைஞ்சிருங்க.